ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல முக்கியமான சில வரலாற்று நிகழ்வுகளும் ஆணையங்களும் பற்றி சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். இந்தியாவுடைய கடைசி வைசிராயான லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினைக்கான திட்டத்தை முன் வச்சிருக்காரு. இது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திட்டத்தை காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏத்துக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில இந்திய விடுதலை சட்டம் 1947 இயற்றப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் 1919 ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் தலைவராக சர் ஜான் சைமன் இருந்திருக்காரு. இந்த ஆணையம் தன் அறிக்கையை பாத்தீங்கன்னா 1930 ஆண்டு சமர்ப்பிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய குழுக்கள் சட்டம் 1892. இந்த சட்டத்தின் மூலம் முதன்முறையாக வரவு செலவு திட்டத்தை விவாதிக்க உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இறுதியாக பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் 1979 ஆண்டு மொரார்ஜி தேசாய் அரசு பி மண்டல் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரின் நிலையை ஆய்வு செய்வதே இதன் முக்கியமான நோக்கமாகும். மண்டல் கமிஷன் தனது அறிக்கையை 1980 ஆண்டு சமர்ப்பிச்சது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்தாங்க. மேலும் ஓபிசியில் உள்ள கிரீமி லேயர் பிரிவினரை இடஒதுக்கீட்டுல இருந்து விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆண்டுகள் 1892 இந்திய குழுக்கள் சட்டம், 1927 சைமன் கமிஷன், 1930 சைமன் கமிஷன் அறிக்கை, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் மற்றும் இந்திய விடுதலை சட்டம், 1979 மண்டல் கமிஷன், 1980 மண்டல் கமிஷன் அறிக்கை.